ஏப்ரல் 10 தவக்காலம் 5ஆம் வாரம் வியாழக்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 வசனங்கள் 51 முதல் 59 வரை. என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள். ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே, எங்கள் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனோ? ஆபிரகாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யன் ஆவேன். அவரை எனக்கு தெரியும். அவருடைய வார்த்தைகளையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டே பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்ட அவர்கள் அவர் மேல் எறிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலிலிருந்து வெளியேறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்று சொன்னபோது யூதர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம், ஆபிரகாம் தான் யூத இனத்தின் தந்தை. எனவே அவரை பற்றி இயேசு இவ்வாறு சொன்னதை அவர்களால் தாங்க முடியவில்லை. இயேசு தாம் இறைமகன் என்பதையும் உலகம் தொடங்கியது முதல் தந்தையின் நெஞ்சில் வாழ்ந்தவர் என்னும் உண்மையைத்தான் அவர்களிடம் எடுத்துரைத்தார். மத்தேயு நற்செய்தியின் தொடக்கத்தில் தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து என்றுதான் நற்செய்தி தொடங்குகிறது. பல விதங்களில் இயேசு ஆபிரகாமின் மகன் என்று அழைக்கப்பட்டாலும் அவர் இறைவன் என்ற முறையில் ஆபிரகாமை விட மேலானவரே. இதனை யூதர்கள் உணரவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் விரும்பவில்லை. ஆனால் நாம் இயேசு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, சாலமோன், இறைவாக்கினர்கள் அனைவரிலும் மேலானவராகவும் தந்தையின் வலப்புறம் வீற்றிருக்கும் நம் மீட்பராகவும் ஏற்று அறிக்கையிட்டு அந்த விசுவாசத்தின்படி வாழ இன்றைய வாசகம் நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றது. ஜெபிப்போம். தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமாகிய இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். நீர் யூதர் என்ற முறையில் ஆபிரகாமின் வழிமரபினராக இருந்தாலும் இறை இயல்பில் ஆபிரகாமுக்கு இறைவனாய் இருக்கின்றீர். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் மீட்பர், நீரே எங்கள் நடுவர் என்று நாங்கள் ஏற்று அறிக்கையிடுகின்றோம். அப்பா, உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.